வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 3ஆம் திருப்புதல் தேர்வு தமிழ் முதல் தாளுக்கான விடை குறிப்பு பார்க்க போகிறோம். இது எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுத் தேர்வில் எப்படிப்பட்ட வினாக்கள் கேட்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் 6 பார்த்தோம்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல், திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை, மருந்து பொருள்களால் அமையப்பெற்ற இரு நூல்கள் திரிகடுகம் ஏலாதி, நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார், 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவாணர், பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று சொத்துரிமை இல்லாமை, பன்னொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம், சேக்கிலார் பெருமான் அருளியது பெரிய புராணம், போலி புலவர்களின் தலையை வெட்டுபவர் ஒட்டக்கூத்தர், 4000 திவ்ய பிரபந்தத்தில் குலசேகரர் பாடிய பகுதி பெருமாள் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது குலசேகரர் பாடியது. அது எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதலாயிரத்தில் உள்ளது. லெமோரியாவை மனித நாகரிக தொட்டில் என்பர், ராமலிங்கனார் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் வடலூர், நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. பொறுத்துக்க பார்த்தோம்னா விரை என்பதன் பொருள் மனம், இடர் என்பதன் பொருள் துன்பம், செரு என்பது வயல், மேதி என்பதன் பொருள் எருமை. விடைக்கேற்ற வினா அமைத்தல் 17லேருந்து 20 வரைக்கும். இதுக்கு பொருத்தமான எப்படி வினா எழுதியிருந்தீங்க அப்படின்னோம்னாலும் கடைசியில் அந்த வினாக்குறி போட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா மதிப்பெண் வழங்கப்படும். பெண் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார்னு கொடுத்திருந்தாங்க. அதை யாருன்னு போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு நடிப்பு கலையையும் அரசியலையும் தம் இரு கண்களாக எம்ஜி ராமச்சந்திரன் கருதினார். எம்ஜி ராமச்சந்திரன் எவற்றை நமது தம் இரு கண்களாக கருதினார் அப்படின்னு போட்டு கடைசியில் கேள்விக்குறி போடலாம். காந்தியடிகள் பழமோடி மக்களின் பட்டினியை போக்கும் வாழ்வாதாரம் கதர் என்று கருதினார். காந்தியடிகள் பல கோடி மக்களின் பட்டினியை போக்கும் வாழ்வாதாரம் என்று எதனை கருதினார்னு போடலாம். தொழில்நுட்ப பயிலகத்தில் பயில்வோருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பயிலகத்தில் பயில்வோருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு போட்டு கடைசியில் கேள்விக்குறி. அடுத்தது பார்த்தோம்னா 5 ஏதேனும் 5 வினாக்களுக்கு செருவினா. கொக்கை ஓமையை காட்டி வள்ளுவர் காட்டும் விளக்கும் கருத்து யாது? பழியில்லா மன்னனின் பண்புகளாக கனிமேதாவியார் கூறுவனையாவை ஏழாதியினுடைய பொருள். ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. தேவாரம் பொருள் எழுதுக. தேக்கூட்டல் வாரம், தேக்கூட்டல் ஆரம். தேக்கூட்டல் வாரம் என்பது தெய்வத்தன்மை உடைய இசைப்பாடல் என்றும், தேக்கூட்டல் ஆரம் என பிரிந்து தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட பாமாலை என்றும் பொருள்படும். புலி வசனித்த படத்தின் மூலம் நீங்கள் அறியும் அறம் யாது? கலம்பக உறுப்புகள் 4 எழுதுக. 18 உறுப்புகளில் ஏதேனும் 4 உறுப்புகள் எழுதணும். தமிழ் விடுதூது பாடலில் இடம்பெற்றுள்ள புலவர் பெருமக்கள் யாவர்? அவர்களின் செயல்களை கூறுக அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் விடுதூதில் இருக்கக்கூடிய 3 புலவர்கள் பிள்ளைப்பாண்டியன், ஒட்டக்கூத்தர், வில்லிபுத்தூரார். அவர்களுடைய செயல்களையும் சேர்த்து எழுதணும். தமிழ் மொழியின் தனித்தன்மைகள் யாவை? இயல், இசை, நாடகம் என்னும் முப்பிரிவுகளை உடையது. அகம்புறம் என்று வாழ்வியருக்கு இலக்கணம் வகுத்தனர் பழந்தமிழர். அம்பேத்கர் குறித்து நேரு புகழ்ந்து கூறியது யாது? ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும் என்று நேரு அம்பேத்கரை புகழ்ந்து கூறினார். கல்வி படங்கள் வாயிலாக நாம் எவற்றை அறியலாம்? பன்னாட்டு மக்களினுடைய வாழ்க்கை முறையினையும் விலங்குகளின் வாழ்க்கையினையும் அறியலாம். கொடுங்கடலால் கொல்லப்பட்ட தமிழக பதிகள் யாவை? குமரிமலை, பற்றுளியாறு. கன்னிடத்து அப்பியவர் கண்ணப்பர். அவர் வரலாறு உணர்த்தும் செய்தி ஊனுக்கு ஊனு என்னும் செய்தியை உணர்த்துகிறது. காந்தியடிகள் எதனை பாவம் என்கிறார்? லட்சக்கணக்கான மக்கள் உடுக்க உடையும் உண்ண உணவும் இல்லாமல் இருக்கும் நிலையில் நாம் பகட்டான வாழ்க்கை வாழ்வது பாவம் என்கிறார். வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் கூறும் அறிவுரைகள் 2 எழுதுக. அந்த வள்ளலார் பாடத்தில் கடைசியில் ஒரு 10 அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க. அதில் ஏதேனும் 2 எழுதணும். ஒழுக்கத்தின் உயர்வினை பற்றி எழுதுக. 4 மார்க் கொஸ்டின். சான்றோர் நட்புக்கு உவமையாக கூறப்படுவது புறநானூறு. பெரிய புராணம் குறிப்பு வரைக. பெரிய புராணம். நந்திவர்மனின் பெருமையாளர் நந்தி கலம்பகம் கூறுவனையாவை? சென்றிலை பாருக முற்றிடத்தே என என்று சாலை இளந்திரையன் கூறியதை விவரித்து எழுதுக. தமிழ் இலக்கிய வளம் குறித்து எழுதுக. கல்வி வளர்ச்சிக்கு அம்பேத்கர் ஆற்றிய பணிகள். கருத்துப்படம் பற்றி விளக்குக. சித்த மருத்துவம் குறித்த செய்திகளை எழுதுக. இன்னா செய்யாமை குறித்து கூறுவனையாவை? மின்னோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா என் பானோக்கா யாகிலும் முன் பற்றற்றால் பற்றில்லேன் தானோக்காத எத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கொன் நோக்கி வாழும் குடி ஒன்றிருந்தேனே. இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது? 4000 திவ்ய பிரபந்தம். பாடலின் ஆசிரியர் குலசேகரர். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகைகளை எடுத்தெழுதுக. பானோக்கா, தானோக்கா. பிரித்தெழுதுக. பற்றற்றால், பற்று கூற்றல் அற்றால், அல்லால். பொருள் தருக. தார்வேந்தன் அரசன். கடல் வாணிபத்தில் சிறந்திருந்தனர். 5 வினாக்கள்.
அடுத்தது பார்த்தோம்னா கீழ்காணும் வினாக்களுக்கு 10 வரிகளுக்கு மிகாமல் விடை எழுதுக. குகனுக்கும் ராமனுக்கும் நடந்த உரையாடலை தொகுத்து எழுதுக. பெரியாரை துணை கோடல் பற்றி வள்ளுவர் வழி நின்று விளக்குக. இந்த நெடுவினா எழுதும்போது நடந்த உரையாடலை தொகுத்து எழுதுக அப்படின்னு பார்த்தோம்னா உரையாடலை தொகுத்து எழுதணும். பெரியாரை துணை கோடல் பற்றி வள்ளுவர் வழி நின்று விளக்குக அப்படின்னு பார்த்தோம்னா முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக எழுத வேண்டும். பெண் முன்னேற்றத்திற்கு பெரியார் ஆற்றிய பணிகளை எழுதுக. பெண் கல்வி பெண் உரிமை பற்றி எழுதணும். தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா முன்னுரை முடிவுரை போட்டு தொழிற்கல்வி பற்றியும் தொழில்நுட்ப கல்வி பற்றியும் விரிவாக எழுதணும். அருவினை என்பவளவோ கல்வியார் காலம் மறைந்து இடத்தார் செய்யின். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தொண்டுன்றாகச் செய்வான் வினை. உலகியலின் நடங்களுக்கு என தொடங்கும் தமிழ் வளர்ச்சி பாடல். வேங்கை என முடியும் சீரா புராண பாடல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் வீடியோவை.